அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறது கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் சார்ந்த மிக முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு வீடியோ பதிவுலையும் எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அது இப்போது எக்ஸாமுக்கான அறிவிப்பே வெளியிட்டுட்டாங்க. சரிங்களா? அது சார்ந்த ஒரு முழுமையான தகவலை பார்ப்போம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியதாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தோராயமாக 38 மாவட்டத்தில் இந்த டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ இருக்குது. சரிங்களா? இணைப்பதிவாளருடைய கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஸோ இந்த அமைப்பு தான் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கூட்டுறவு அமைப்புகளுக்கு, குறிப்பாக பதிவாளர் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய அந்த கூட்டுறவு அமைப்புகளுக்கு தேவைப்படக்கூடிய பணியாளர்களை நியமனம் செய்யும். சரிங்களா? ஸோ அந்த வகையில் தற்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸு, பிரைமரி கோஆப்ரேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹோல்சேல் ஸ்டோர்ஸ். ஸோ அதற்கு தேவைப்படக்கூடிய உதவியாளர் பணியிடங்கள் நியமனம் செய்வது சார்ந்த ஒரு வழிகாட்டு நெறிமுறை என்பது வெளியிடப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், டிஆர்பி அதாவது இந்த கூட்டுறவு சொசைட்டி எக்ஸாம் ஒன்று, அதுக்கப்புறம் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாம் ஒன்று. ஸோ லாஸ்ட்டு 2020 இது போன்று தான் ஒரு கால்ஃபர் பண்ணாங்க. சரிங்களா? அதே போல் தான் தற்போதும் கால்ஃபர் என்பது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நிறுவனம், அதாவது இந்த கூட்டுறவு அமைப்பில் தீர்மானம் கொண்டு வரணும். தீர்மானம் அது சார்ந்த ஒரு முடிவு எடுக்கணும். எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது, அந்த ஒரு தீர்மான நகலை 1/8/2025 எடுத்து அந்த நகலை பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க டிஆர்பி கமிட்டிக்கு அனுப்பிடணும். ஸோ இந்த கமிட்டி 4/8/2025 அன்று கூடி அது சார்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. சரிங்களா? முடிவு எடுத்து மொத்தம் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குதுன்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி, ஸோ அதை 6/8/2025 அன்று ஸோ ஒரு நோட்டிஃபிகேஷனாக வெளியிடுவாங்க. ஸோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 நியூஸ் பேப்பர்லேயும் இது சார்ந்த விளம்பரத்தை வெளியிடுவாங்க. ஸோ இந்த வெளியிட்ட அன்னையிலேருந்தே நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடலாம். சரிங்களா? அப்ளை பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணணுன்னு நம்ம நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டதுக்கு அப்புறம் நம்ம சொல்லுவோம். ஸோ இதற்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 29/8/2025. சரிங்களா? அது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் சென்டர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது 3/9/2025 அது சார்ந்த விஷயங்களை முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 5/9/2025 காலகட்டங்களில் வெளியிட்டுருவாங்க. சரிங்களா? நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 12/10/2025 அன்று நடைபெறும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்கான ரிசல்ட் என்பது 27/10/2025 அன்று வெளியிடப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 31/10/2025 அன்று ஹால் டிக்கெட் என்பது வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடைபெறக்கூடிய டேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 12/11/2025 டு 14/11/2025 வரையில் அந்த இன்டர்வியூ என்பது நடைபெறும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரிசல்ட்டு பப்ளிகேஷன் ஃபைனல் ரிசல்ட் 15/11/2025 அன்று வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் நல்ல முறையில் படிங்க. நம்ம சேனல் சார்பாக ஆல்ரெடி பே டெஸ்ட் பேட்ச் சொல்லியிருப்போம். சரிங்களா? அந்த பே டெஸ்ட் பேட்ச் நம்ம கேன்சல் பண்ணியிருந்தோம். ஸோ பேமெண்ட் பண்ணவங்களுக்கு பேமெண்ட் ரிட்டர்ன் வந்துடும். சரிங்களா? ஃப்ரீ டெஸ்ட்டாகவே நம்ம கொடுத்துருவோம். ஸோ ஃப்ரீ டெஸ்ட் சார்ந்த ஒரு மிக முக்கியமான அப்டேட் நம்ம சேனலில் கொடுப்போம். ஸோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. இன்னும் ஒரு 9 டிஸ்ட்ரிக்டில் ரேஷன் ரிசல்ட் என்பது வரல. ஸோ அதுவும் நம்மளுக்கு சீக்கிரம் வந்துடும். ஸோ அதனால் தொடர்ச்சியாக நல்லா படிங்க. இது ஒரு ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி. சரிங்களா? இப்போ விட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இனி இந்த கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமினேஷன் கால்ஃபர் பண்ணுறது மேபி 2027க்கு அப்புறம் தான் நடக்கலாம். ஸோ அதனால் நல்ல முறையில் படிங்க. ஸோ மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.